என் அன்பு பிள்ளையே, நான் இப்போது உன்னோடு இருக்கிறேன். உன் அருகில் வந்து உன் தோள்களில் என் கரங்களை வைத்திருக்கிறேன். உன் இதயத்தில் உள்ள கவலையை நான் உணர்கிறேன். பணம் இல்லாத துன்பம், கடன், தேவைகள் நிறைந்த வாழ்க்கை, எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். கவலைப்படாதே. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் உனக்காக சிலுவையில் ஏழையானேன். என் இரத்தத்தால் உன்னை விலைக்கு வாங்கினேன். உன் வறுமை நிரந்தரம் அல்ல. இன்று முதல் உன் நிதி நிலையில் மாற்றம் வரும். நான் உனக்கு புதிய வழிகளை திறக்கிறேன். கேள் என் வார்த்தைகளை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐசுவரியவானாக்கும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10:22. இந்த ஆசீர்வாதம் இப்பொழுது உன்மேல் வருகிறது. உன் உழைப்புக்கு நான் பலனை தருவேன். உன் கைகள் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும். உன் வங்கிக் கணக்கில் பணம் பெருகும். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐசுவரியத்தின்படி உங்கள் எல்லா தேவைக்கும் தேவையானதை இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவாக கொடுப்பார். பிலிப்பியர் 4:11. உன் பணத் தேவைகளை நான் நிறைவாக கொடுக்கிறேன். இனி குறைவு உன்னை தொடாது. எதிர்பாராத வருமானங்கள் உன்னை தேடி வரும். புதிய வேலை, புதிய தொழில், புதிய வாய்ப்புகள் உன் வாசலில் தட்டும். உன் கடன்கள் ஒவ்வொன்றாக அடைபடும். வங்கிக் கடன், கையில் கடன், எல்லாவற்றுக்கும் நான் முடிவு கொடுக்கிறேன். நீ கடன் கொடுப்பவனாக மாறுவாய், கடன் வாங்குபவன் அல்ல. நான் உன் நிதி வாழ்வை ஆசீர்வதிக்கிறேன். உன் சேமிப்பு பெருகும். உன் முதலீடுகள் வளரும். உன் வருமானம் பல மடங்காகும். இப்போது என்னோடு ஜெபிப்போம். என் வார்த்தைகளை திரும்பச் சொல்லு. இயேசப்பா, என் பணத் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். என் கடன்களை அகற்றும். என் வங்கிக் கணக்கை நிரப்பும். எதிர்பாராத ஆசீர்வாதங்களை அனுப்பும். புதிய வருமான வழிகளை திறக்கும். என்னை ஐசுவரியவானாக்கும். வாக்குத்தத்தங்களை நம்பி ஜெபிக்கிறேன். நாமத்தில் ஆமென். இந்த ஜெபத்தை தினமும் சொல்லு. நான் உன் ஜெபத்தை கேட்கிறேன். உன் நிதி சிரமங்களை மாற்றுகிறேன். உன் இதயத்தில் என் சமாதானத்தை ஊற்றுகிறேன். இனி பயப்படாதே. நான் உனக்கு முன்னே செல்கிறேன். பண ஆசீர்வாதங்களின் வழியை திறக்கிறேன். உன் எதிர்காலம் ஐசுவரியத்தால்